Shalom and welcome to our study in the book of Romans. ஷாலும் மற்றும் இந்த ராத்திரி வேளையிலே உங்களை ரோமர் புஸ்தக இந்த ஆராய்ச்சிக்கு நாங்கள் வருகை என்று வரவேற்கிறோம். I praise the Lord Jesus Christ for the opportunity He's given us for us to study together, even through Zoom, but He's given us a good opportunity. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இது ஜூம் வாயிலாக இருந்தா கூடியும் நாம் ஒன்றாக சேர்ந்து இதை ஆராய்ச்சி செய்து படிக்கும்படியாக கத்தர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காய் நமக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். This is lesson number 5, but the notes that we will be using, which already been posted earlier, will be lesson 2. இது 5ஆம் பாகமாய் இருக்கிறது. இருந்தாலும் நம்மளுடைய குறிப்பேடுகளை பார்க்கும் பொழுது ஏற்கனவே கொடுத்த வண்ணமாய் 2வது பாகம் என்று சொல்லி அந்த குறிப்பீடுல தான் நாம் கவனிக்க போகிறோம். Now, in the book of Romans, the first 3 chapters, what God is doing through the Apostle Paul is letting us know what is the problem with the universe. முதல் 3 அதிகாரத்திலே ரோமர் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது, ரோமர் நிருபத்தில் பார்க்கும் பொழுது பவுலின் மூலியமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார், இந்த பிரபஞ்சத்தின் மூலியமாக நமக்கு என்ன பிரச்சனை நேரிடுகிறது என்று சொல்லி. Not through the creation, but let's make it even more personal. What is the problem with mankind? சிருஷ்டிப்பின் மூலியமாக அல்ல, நாம் இன்னும் கூர்மையாக பார்ப்போம் என்று சொன்னால் மனுஷன் மூலியமாக அல்லது மனுஷனுக்கு என்ன பிரச்சனை நேர்ந்தது. Well, very small word. The problem with all of us is sin. சின்ன ஒரு வார்த்தை தான். நம் எல்லோரையும் கொண்ட ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால் பாவம். But the way God is dealing with it through the Apostle Paul is to look at the people as two groups, the Jews and the non-Jews, or the Gentiles. அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆண்டவர் இந்த காரியத்தை எப்படி கவனிக்கிறார் என்று சொன்னால் 2 எளிதான காரியத்தை கொண்டு கவனிக்கிறார். ஒன்று பார்க்கும் பொழுது யூதர்கள், இன்னொரு பார்க்கும் பொழுது புறஜாதிகளாய் காணப்படுகிறார்கள். In the Old Testament, God's people were the Israelites, the Jews, and all others are called Gentiles. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேலர்களை பார்க்கும்போது அவர்கள் எல்லாம் யூதர்கள் எண்ணப்படுவார்கள். அவரை தவிர மற்ற எந்த நபர்களாய் இருந்தாலும் அவர்கள் புறஜாதிகள் என்று சொல்லி எண்ணப்படுவார்கள். The Jewish people, God's people, are to be a light for the rest of the world so that they will be attracted to the God of Israel. But unfortunately, Israel did not function as it should have functioned. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற இந்த யூதர்களை பார்க்கும் பொழுது புறஜாதிகளுக்கு வெளிச்சமாய் இருந்து காணப்பட்டிருக்க வேண்டும். ஆனாலும் மாறாக அவர்கள் எப்பொழுதும் புறம்பேதான் இருக்கிறார்கள். Now, according to the promises given, the prophecies given regarding the coming Savior, the Messiah, he was born among the Jews. தீர்க்க தரிசனம் இப்படியாக மேசியா வருவார் என்று சொல்லி பிறப்பார் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால் யூதர்கள் மத்தியில் தான் அவர் வந்து பிறப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. And therefore, Paul has to deal with the Jewish people to make them understand certain things. ஆகினாலே பவுலடிகள் இப்படியாக சில காரியங்களை அவர் யூதர்கள் மத்தியிலே இந்த காரியத்தை கொண்டு வர கையாள வேண்டியது அவசியமாய் இருந்தது. That is why instead of just making a broad statement that all mankind are sinful, he breaks that down into the Jewish world and the Gentile world. ஆகையால் தான் பொதுவான கருத்தோடு எல்லாம் உலகத்தின் மனிதர்கள் பாவத்தில் விழுந்திருக்கிறார்கள் என்று சொல்வதை விட யூதர்களுக்கு தனியாகவும் புறஜாதிகளுக்கு தனியாகவும் நேரே அவரு கையிட்டு பேசுகிறதை கவனிக்க முடியும். Now, Paul starts with the Gentile world. He's proving that based on the law of creation, which points to a creator, they are sinful because they rejected the creator. பவுலடிகளை பார்க்கும்போது விசேஷமாக புறஜாதியின் உலகத்தில் உள்ளவர்கள் அல்லது புறஜாதியான நபர்களுக்கு இவர்கள் குற்றவாளிகள் என்று சொல்லி அவர் குற்றம் சுமக்கிறார். எப்படி என்று சொன்னால் இந்த சிருஷ்டிப்பானது ஒரு சிருஷ்டிகரை காண்பிக்கிறது. ஆகினால் சிருஷ்டிகரை அவர்கள் காணாதபடியினாலே குற்றவாளிகள் என்று சொல்லி சுமக்கப்படுகிறார்கள். Now, though they knew there must be a God, they rejected the one true God, and what happened? They began to create their own gods. Idolatry began. அவர்கள் ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று சொல்லி அறிந்திருந்தும் உண்மையான கடவுளை தேடாதபடிக்கு அவர்களுக்கு தங்கள் கடவுள்களை உருவாக்கி அதை இப்படியாக அவர்கள் சிலை வணக்கமாக அங்க கொண்டு வந்திருக்கிறார்கள். And what did idolatry lead to?
இந்த சிலை வணக்கங்கள் எதற்கு கொண்டு போகிறது? Once you start creating your own gods, your own religions, all based on your own ideas, then what happens is you start living the way you want. நீங்க உங்க சொந்த கற்பனையில் இப்படியாக சொந்த ஒரு காரியத்தை உருவாக்கி கொண்டு வந்து வாழ்வோம் என்று சொன்னால் எப்படி வாழ்வார்கள் என்று சொன்னால் தாங்கள் இஷ்டம் மனம்போக்கு போல அவர்கள் வாழ்வார்கள். And we see twice in verse 23, idolatry, that led to, as we read in verse 24, immorality. By immorality, I'm referring to all sins. Again, we find in verse 25, idolatry, and therefore, what did that lead to? Verses 26 and 27, immorality. இங்கே பார்க்கும்போது அவர்கள் இப்படியாக தங்கள் இச்சைகளுக்கு கொடுத்து இந்த சிலை வணக்கங்களுக்கு போனபடினாலே மற்றவர்கள் தெய்வங்களை சேவித்தபடினாலே அவர்கள் ஒழுக்கமற்ற வாழ்க்கைக்குள் கடந்து போனார்கள். மீண்டுமாக 25ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது அவர்கள் இந்த மறுபடியுமாக இந்த சுய தெய்வங்களை வணங்கும் பொழுது அவர்கள் ஒழுக்கமற்ற பாவ செயலுக்குள் கடந்து போனார்கள். So the root of sin in this sense is rejecting the one true God and making your own gods. ஆகினாலே இந்த பாவத்தினுடைய வேர்க்கூரை பார்க்கும் பொழுது எங்கே வருகிறது என்று சொன்னால் உண்மையான தேவனை நிராகரித்து விட்டு தங்கள் சொந்த தெய்வங்களை ஏற்படுத்தினபடினாலே பாவம் வருகிறது. So man, when he rejected the one true God, he didn't say, okay, there's no God. They said, okay, let's make our own gods. அதாவது ஒரு மனுஷன் தேவன் இல்லை என்று சொல்லும்போது அவன் தேவன் காணாமல் போகும் பொழுது தேவன் இல்லை என்று சொல்லவில்லை, அவன் சொந்தமாக ஒரு தேவனை அல்லது கடவுளை தனக்கென்று உருவாக்கி கொள்கிறான். Now, as we keep reading in Romans chapter 1, where Paul really goes into detail in describing what kind of life people begin to live as a result of rejecting the true God and falling into idolatry. பவுலடிகளை பார்க்கும்போது இந்த 1ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து இன்னும் ஆழமான சத்தியத்தை பேசுவார். என்னவென்று சொன்னால் மனுஷர்கள் உண்மையான தெய்வத்தை புறக்கணித்து விட்டு இந்த விக்கிரக ஆராதனைக்குள் அவர்கள் விழுந்தபடினாலே என்ன நேர்ந்தது என்று சொல்லி அவர் எடுத்து சொல்லுவார். Now, it is good to familiarize yourself with Romans chapter 1 because Paul goes into detail regarding this matter. ரோமர் 1ஆம் அதிகாரத்தை குறித்து நமக்கு ஞானம் இருப்பது அல்லது இதை குறித்து நமக்கு தகவல் இருப்பது அவசியம். ஏனென்று சொன்னால் இந்த 1ஆம் அதிகாரத்தை கொண்டு தான் ரோமர் நிருபத்தில் பவுலடிகள் அநேக காரியங்களை விவரித்து அதை கையாளுவார். So here we have a list of what man did. இங்கே பார்க்கும்போது நமக்கு ஒரு பட்டியல் இருக்கிறது, மனுஷன் என்ன செய்தான் என்று சொல்லி. They suppressed the truth. The truth is there is a creator God, but they suppressed that truth and came up with idols. மனுஷனை பார்க்கும்போது சத்தியத்தை அவன் அடக்கி வைத்து விட்டான். என்னவென்று சொன்னால் உண்மை சத்தியம் என்னவென்று சொன்னால் சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார், ஆனாலும் தேடாதபடிக்கு அவன் அதை அடக்கி பின்பு விக்கிரகங்களை கொண்டு வந்து விட்டான். They did not glorify God. அவன் தேவனை மகிமைப்படுத்தவில்லை. You will exchange God's glory for idols, exchange truth for a lie. The lie here is an idol. It's not a God. இங்கே பார்க்கும் பொழுது அதாவது சத்தியத்துக்கு புறம்பான காரியங்களை அவர் மாற்றிக்கொண்டார்கள் சொல்லும் பொழுது இங்கே பார்க்கும்போது இவர்கள் விக்கிரகத்தை கொண்டு வந்தார்கள். They did an exchange. They removed God glory, they removed truth and substituted with another God, a God of their own making, which is idolatry. அவர்கள் என்ன பண்ணினார்கள் என்று சொன்னால் தேவனுடைய மகிமையை புறக்கணித்து தள்ளிவிட்டு பின்பு பார்க்கும் பொழுது அதற்கு பதிலாக விக்கிரகங்களை கொண்டு வந்து அந்த மகிமையை விக்கிரகங்களுக்கு கொடுத்து விட்டார்கள். So creation points to a creator, but instead of worshipping the creator, they worshipped creation. சிருஷ்டிப்பானது சிருஷ்டிகரை காண்பிக்கிறது, ஆனாலும் சிருஷ்டிகரை அவர்கள் வணங்காதபடிக்கு சிருஷ்டிப்பை அவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். They continue in their wickedness. Not only that, they approve others to live in sin. அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய இப்படியாக மோசமான காரியத்தில் துன்மார்க்கத்தில் வாழ்ந்து வந்தார்கள். அதே சமயத்தில் துன்மார்க்கத்தில் மற்றவர்கள் போகிறவர்களையும் கண்டுக்காமல் போய்விட்டார்கள். You see the same thing today. People who live in sin, they want to promote their sin. They want to promote their lifestyle, and they encourage even small children. They're encouraging them to live a life that is sinful.
இன்றைக்கும் நீங்களும் நானும் பார்க்கலாம். என்னவென்று சொன்னால், ஒரு மனுஷன் துன்மார்க்கத்தில் வாழ்வான் என்று சொன்னால், அவன் தன்னுடைய பாவத்தை இப்படியாக மற்றவர்களுக்கு சொல்லி, மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி, பின்பு மற்றவர்களும், இது சிறு குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களும் பாவத்தில் வாழும்படியாக வழிவகுத்து அவன் தூண்டி விடுவான். Now, what man became? He became futile in his thinking. மனுஷன் என்ன ஆகினான் என்று சொன்னால், தன் சிந்தையில் இப்படியாக மோசம் போனவனாய் மாறிவிட்டான். Their hearts became darkened, they became fools. இருதயமானது இப்படியாக இருளாக்கப்பட்டது. பின்பு அவர்கள் மூடரானார்கள். Became fool does not mean uneducated, you're not knowledgeable. Here he talks about becoming fool is rejecting the one true God and living your life where God is not involved at all. புத்தியற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் படிப்பு அறிவு இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த தேவனை தள்ளிவிட்டு, உண்மையான தேவனை, அவர் மகிமையை தள்ளிவிட்டு, அவர்கள் தாங்கள் இஷ்டத்துக்கு இப்படியாக மற்ற தெய்வங்களை சேவிக்க ஆரம்பிக்கிறார்கள். They became fools. They start worshipping trees and animals and start worshipping creation. I mean, you have to be fool to worship what you have made, to worship nature, when there is a God who created nature. அதாவது இந்த புத்தியற்றவர்கள், ஞானமற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், இந்த மரங்களை மற்ற காரியங்களை சேவிப்பார்கள் அல்லவா? எவ்வளவு ஒரு முட்டாளான காரியம்! தங்கள் கரங்களினாலே செய்யப்பட்ட ஒரு விக்கிரத்தை ஆராதிக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லாமல் மரம், செடி, கொடிகள், அதாவது சிருஷ்டிக்கப்பட்டதை ஆராதிக்கிறார்கள். ஆனால் சிருஷ்டிகர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் தேடாமல் போகிறார்கள். And we have a long list. Paul really goes into detail. We won't be reading all of that, but do take time to read this passage over and over, and so that we'll be familiar with it. But he goes in really in detail what man became as a result of rejecting God. பின்பு நீங்க பார்க்கும் பொழுது, மனுஷன் தேவனை புறக்கணித்தபடினாலே ஒரு நீண்ட பட்டியலை பவுல் இப்படியாக தேவனை நிராகரித்தபடினாலே ஒரு மனுஷன் என்ன ஆகினான் என்று சொல்லி நீண்ட பட்டியலை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகினாலே இந்த பகுதிகளை நாம் மீண்டும் மீண்டுமா வாசித்து இதை நாம் தெரிந்து கொள்வது நல்லதாகும். Now, what did God do? ஆண்டவர் என்ன செய்தார்? Now, there is a day of judgment, but now what is God doing with the attitude of these people now? நியாய தீர்ப்பு நாள் என்று சொல்லி ஒரு நாள் நிச்சயமாக இருக்கிறது. ஆனாலும் இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடுகிற மனுஷனுக்கு இப்பொழுது தேவன் என்ன செய்கிறார்? 3 times we read verses 24, 26, 28, God gave them over. In other words, God is saying, this is what you want? Go ahead, do some more. 24வது வசனம், 26வது வசனம், 28வது வசனத்தை நீங்க தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இங்க 3 தடவை சொல்லப்பட்டிருக்கும். அதாவது மனுஷனை பார்த்து ஆண்டவர் என்ன பார்த்து எப்படி நினைக்கிறார் என்று சொல்லி, இதுதான் நீ பிரியப்படுகிறாய் அல்லவா, இதோ எடுத்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுக்கிறார். But for all of that, one day there's going to be judgment. ஆனாலும் இந்த எல்லாம் ஒட்டி ஒரு நாள் நிச்சயமாய் நியாயம் தீர்ப்பு இருக்கிறது. It's like how we read in the book of Ecclesiastes chapter 11 verse 9. Let's turn there. Ecclesiastes 11:9. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. Ecclesiastes 11:9. When we read this passage, as if the first part seems to be encouraging young people, go ahead, do live as you like. But then you see how it finishes. இந்த பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆரம்பத்தில் பார்க்கும்போது இளைஞர்களை பார்த்து போங்க, இஷ்டத்துக்கு போய் வாழுங்க என்று சொல்றதை போல இருக்கும். ஆனால் அதோட முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் கவனிப்போமாக. You who are young, be happy while you are young, and let your heart give you joy in the days of your youth. Follow your ways of your heart and whatever your eyes see, but know that for all these things God will bring you into judgment. Pastor பிரசங்கி சொல்லுங்க pastor நோட்டி 11:9. வாலிபனே, உன் இளமையிலே படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி.
The first part, it seems like telling the young people, go ahead, live as you like. But this is like saying, listen, this is the way you want to live, you carry on. But for all, but know that for all these things, God will bring you to judgment. இந்த வசனத்தினோட முதல் பகுதியை நாம் கவனிக்கும் பொழுது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு வாலிபனை பார்த்து உனக்கு என்ன விருப்பமா இருக்கிறது எல்லாவற்றையும் செய் என்று சொல்லுகிறதை போல இருக்கிறது. ஆனாலும் வசனத்தின் முடிவிலே பார்க்கும் பொழுது இது எல்லாவற்றுக்கும் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லி அங்கே ஒரு எச்சரிக்கை தொடுக்கப்படுகிறது. It seems to be like what's happening here. God is giving them over. You want to live like this? Go ahead. I'm not going to stop you. But இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த ரோமர் புஸ்தகத்தின் வசனத்தை போல, நீ இதைத்தான் வாஞ்சிக்கிறாயா, போ அனுபவி, இதையே செய், ஆனாலும். And look at Ecclesiastes chapter 12 verse 14, the last verse in the book of Ecclesiastes. பிரசங்கி 12வது அதிகாரம் 14வது வசனம், கடைசி வசனத்தை நாம் கவனிப்போமாக. For God will bring every deed into judgment, including every hidden thing, whether it is good or evil. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். That is the final conclusion that we have in the book of Ecclesiastes. Listen, you can live the way you like and do whatever you want, but at the end of it, there's going to be judgment. And whatever mankind has done, even hidden things, thinking nobody will know, everything will be brought out. பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தை, அதாவது கடைசி வசனத்தில் பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், மனுஷனுடைய செயல் அத்தனைக்கும் அந்தரங்கத்தில் செய்தாலும் இல்லை எதை செய்தாலும் அவன் ஒரு நாள் இதை குறித்து வெளியரங்கமாக அவன் நியாயம் தீர்க்கப்படுவான் என்று சொல்லி வசனம் இங்கே எச்சரிக்கையா தொடுக்கிறது. So what should we do? ஆகையினால நாம் என்ன செய்ய வேண்டும்? Read Ecclesiastes 12 verse 1. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Remember your Creator in the days of your youth, before the days of trouble come, and after the years approach, when you will say, I find no pleasure in them. நீ உன் வாலிப பிரயாசத்திலே உன் திஸ்திகரை நினை. தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எதற்கும் பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கும் முன்னும். Young people here, praise God that you know who Jesus Christ is while you are young. So the Bible tells us, know your Creator while you are young. Why? The last verse, there's going to be a day of judgment. இங்கே வாலிபர்களாய் அல்லது இளைஞர்களாய் கூடியிருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் கர்த்தரை அறிந்து இங்கே வந்திருக்கிறீர்கள். ஏன் என்று சொன்னால் கடைசி நாட்களில் பார்க்கும் பொழுது நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று சொல்லி இங்கே வசனம் சொல்லுகிறது. Well, let's summarize what we have covered so far. The Gentile world, though they knew God through his creation, rejected him and made idols to worship, which led them further into depravity and sexual immorality. They stand before God as guilty and deserving punishment. இது சுருக்கமாய் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இப்படியாக சொல்லப்படுகிறது. புறஜாதியார் தேவனை அவருடைய படைப்பின் மூலம் அறிந்திருந்த போதிலும் அவரை புறக்கணித்து வணங்குவதற்காக விக்கிரங்களை உண்டாக்கினார். அவர்களை மேலும் சீர்கேட்டிற்கும் பாலியல் ஒழுக்கக்கேடுக்கும் இட்டு சென்றது. அவர்கள் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாகவும் தண்டனைக்கு தகுதியானவர்களாகவும் நிற்கின்றார்கள். Now we know the Gentile world is guilty, why they are guilty and how they are guilty. Now the question, and they will be judged for this. Now the question is, have you ever thought, how will God judge? What are the criteria he will use to base his judgment? நாம் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். அதாவது புறஜாதியார்களை பார்க்கும் பொழுது அவர்கள் குற்றவாளிகளா இருக்கிறார்கள், குற்றம் சுமக்கப்பட்டிருக்கிறார்கள், நியாயம் தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. ஆனாலும் எதை வைத்து ஆண்டவர், எந்த ஒரு அளவின் கோலை வைத்து தேவன் இவர்களை நியாயம் தீர்க்க போகிறார்? You would have seen pictures of where you find this kind of scale and then a woman will be holding it and she'll be blindfolded. இந்த படத்தில் இருக்கிறதை போல இந்த திராசை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். என்னவென்று சொன்னால் ஒரு பெண் இந்த திராசை பிடித்து, ஆனால் கண்ணானது ஒரு கருப்பு துணியை வைத்து கட்டி இருக்கிறதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். Because the law is blind.
ஏனென்று சொன்னால் பிரமாணம் என்று சொல்லும் பொழுது அது குருடு என்று சொல்லி சொல்லுவார்கள். See, a judge makes decision based on the evidence that's given. ஒரு ஒரு நியாயாதிபதியை நீதிபதி. பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் நீதிபதி என்று சொல்லும்போது அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் ஒரு காரியத்துக்கு எப்படி அவர்கள் வழக்கு கொடுக்கிறார்களோ அதன்படியாய்த்தான் பார்த்து நியாயம் தீர்ப்பார். Now, a judge may feel that this person is guilty. Maybe he thinks very obvious, very clear he's guilty. ஒரு நீதிபதி என்ன நினைக்கலாம் என்று சொன்னால் பார்த்தாலே தெரியும் அல்லது இந்த கேஸ் போனாலே தெரியும் இந்த நபர் நிச்சயமா குற்றவாளி தான் என்று சொல்லி. But he has to make decision based on how the lawyers are arguing the case. ஆனாலும் வழக்கறிஞர்கள் எப்படி இந்த காரியத்தை போராடுகிறார்கள் இல்ல சமர்ப்பிக்கிறார்கள் என்று சொல்லித்தான் அவர் நியாயம் தீர்க்க வேண்டும். A very good, clever lawyer can, prove that his client is not guilty, although the lawyer knows he's guilty, but he can argue in such a way, and if his arguments are good, the judge has to base his decision based on those arguments. வழக்கறிஞர் இப்படியாக தன்னுடைய இந்த இந்த தனக்குரியவர் இப்படியாக உண்மையான குற்றவாளி தான் என்று தெரிந்தும் அவர் இப்படியாக வாதாடி தன்னுடைய திறமையின் வாதாடி அவர் குற்றவாளி அல்ல என்று சொல்லி கொண்டு வருவார் என்று சொன்னால் அந்த நீதிபதி அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கும். Now, me and my wife have gone to the court a few times in support of another person. பாஸ்டரும் மனைவியை பார்க்கும் பொழுது மற்றவங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படியாக இப்படியாக நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள் சில முறைகளுக்கு. In one of that, a case was going on. ஒரு நீதிமன்றத்தில் பார்க்கும்போது ஒரு கேஸ் அப்பொழுது போய் கொண்டிருந்தது. There was this guy arrested because he had drugs in his room, and the police caught him, and now he's going to be judged. இந்த மனுஷனை பார்க்கும் பொழுது தன்னுடைய அறையில இப்படியாக போதைப் பொருளை வைத்திருந்தார். அந்த போதைப் பொருள் இருந்தபடினாலே இப்பொழுது அவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட போகிறது. But the lawyer said, but his room, the lock outside was broken, which means somebody could have gone in and put the drug inside. ஆனாலும் இந்த வழக்கறிஞர் எப்படிப்பட்ட காரியத்தை வைத்து அவர் வாதாடுகிறார் என்று சொன்னால் அவருடைய இந்த அறையின் தாப்பால் வெளியே உடைக்கப்பட்டிருந்தது. ஆகினாலே யாராவது அதை உடைத்து தொடர்ந்து உள்கு போயிட்டு அந்த போதைப் பொருளை வைத்திருப்பார்கள் என்று சொல்லி அவர் வழக்காடினார். When the judge asked the prosecutor, he was not aware of it, he didn't talk about it, and he just mumbled, and really showed he didn't do his proper job. அந்த நீதிபதியை பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு என்று சொன்னால் இந்த அரசு தரப்பு வக்கீலை அவர் கேட்கிறார். இது எப்படி சொல்லிட்டு அவருக்கு அதாவது அவர் செய்ய வேண்டிய வேலை செய்யாமல் போய்விட்டார். எந்த பதிலும் அவர் மாறாக சொல்லவில்லை. Now, for me sitting there looking at that guy, it's like he looks like probably has done it, and you look at the judge. I think the judge also thought the same thing. அதாவது பாஸ்டர் அங்க உட்கார்ந்து இருக்கும்போது நிச்சயமா அவரை பார்த்து அந்த நபரை பார்த்தாலே தெரியும் நிச்சயமா அந்த பையன் தான் அந்த நபர் தான் இந்த குற்ற செயலை செய்திருப்பார் என்று சொன்னா ஒருவேளை அந்த நீதிபதியை பார்க்கும் பொழுதும் அவரும் அப்படிதான் நினைத்திருப்பார். The judge said, based on this evidence that it is a possibility, he said, you are free. On the spot, they took off his handcuffs, and that guy stood there just staring. He was just shocked what is happening to him. He didn't expect he will be free. அந்த நீதிபதி பின்பு அவர் தீர்ப்பு கொடுக்கிறார் என்னவென்று சொன்னால் இந்த வாதத்தின் அடிப்படை நிமித்தம் ஆதாரத்தின் நிமித்தம் இவன் குற்றவாளி அல்ல என்று சொன்னனே உடனே அவர் கையில் பூட்டியிருக்கிற அந்த விலங்கை அவர் கழட்டினார்கள். இந்த குற்றவாளியோ அவன் இப்படியாக பேருந்து முழிக்க ஆரம்பித்து விட்டான். என்ன நடக்கிறது என்று சொல்லி அவனுக்கே தெரியாமல் போய்விட்டது. Now I know the judge believed this man is guilty, but you know how? He will look at the other lawyer and he will scold the other lawyer. எனக்கு தெரியும் நிச்சயமா அந்த நீதிபதிக்கு தெரியும் இவன் குற்றவாளி தான் என்று சொல்லி நன்றாக நீதிபதி அறிந்திருப்பார். ஆனாலும் அந்த ஒரு வழக்கறிஞரை பார்த்து நிச்சயமா நீதிபதி ஏசியிருப்பார். Yes, sir. Because the other lawyer is a government lawyer. He said, the police work very hard to do their job. And you so easily, because you're sloppy, so easily we can set people free.
நீதிபதி ஏசினார். அதே சமயத்துல மற்ற ஆட்களும் அவர் ஏசினார்கள். என்னவென்று சொன்னால், போலீஸ் நபர்களை பார்க்கும் பொழுது காவலாளர்கள் அவர் சிறந்த வேலையை செய்து கடினப்பட்டு இந்த நபரை பிடித்திருக்கிறார்கள். ஆனால் நீயோ பணத்துக்காக இந்த மனுஷனை இப்படியாக விடுதலையாக்கி விட்டாய் என்று சொல்லி. Not necessarily for money, he didn't say that. But it's like him saying, the police did their job. They caught him. He is guilty, but I have to set him free because you don't do your job properly. அதாவது பணத்துக்காக அல்ல, ஆனாலும் என்னவென்று சொன்னால், போலீஸ் கடினப்பட்டு இந்த நபரை பிடித்திருக்கிறார்கள். ஆனாலும் நீ உன்னுடைய வழக்கறிஞரின் வேலையை செய்யாமல் போனபடினாலே இவனை நான் இப்பொழுது வெளியே விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திட்டினார்கள். But God is not going to be seated blindfolded when he judges. ஆனாலும் தேவனை பார்க்கும் பொழுது நம் தேவன் இப்படியாக நியாய தீர்ப்பில் சிங்காசனத்தில் அமர்ந்து நியாயம் தீர்க்கும் பொழுது அவர் கண் கட்டி இப்படியாக நம்மளை நியாயம் தீர்க்க மாட்டார். So let's look at the principles that God will use to base his judgment from this passage. ஆகினாலே இந்த வசன பகுதியிலிருந்து எப்படிப்பட்ட கோட்பாடுகளை வைத்து ஆண்டவர் ஒரு மனுஷனை நியாயம் தீர்க்க போறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமாக. Romans chapter 2 verse 2. ரோமர் 2வது அதிகாரம் வசனம் 2. Now we know that God's judgment against those who do such things is based on truth. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். God's not going to wait for someone to come and show, some lawyers to come and show some evidence. Could have been like this, could have been like that. He knows what exactly took place, what has been done is going to be based on truth. ஆண்டவர் இப்படியாக மற்ற வழக்கறிஞர்கள் வந்து இப்படியாக இது அந்த ஆதாரம் கொடுப்பதற்கு இந்த ஆதாரம் கொடுப்பதற்கு காத்திருக்க மாட்டார். ஆனாலும் சத்தியத்தை கொண்டு சத்தியத்தின் நிமித்தமாக அவர்களை தேவன் நேரடியாக நியாயம் தீர்க்க போகிறார். In John chapter 17 verse 17, the Lord will say, your word is truth. யோவான் 17:17 நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், உன் வார்த்தையே சத்தியம் என்று சொல்லி. God's word is truth. ஆண்டவருடைய வார்த்தை சத்தியமாய் இருக்கிறது. So when people don't live according to God's word, that's how they're going to be judged. மனிதர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ப நடவாமல் போவார்கள் என்று சொன்னால் அதை வைத்துத்தான் அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். So man cannot give excuse, man cannot try to explain what he did. God knows what is true. ஆகினாலே மனுஷன் இப்படியாக தேவனுக்கு முன்பாக வந்து எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. ஆனாலும் அதே போல அவன் செய்த காரியத்துக்கு ஒரு விளக்கத்தை விவரிக்க முடியாது. தேவனுக்கு தெரியும் எது சத்தியம் என்று சொல்லி. Second principle verse 5. 2வது கோட்பாடு 5வது வசனம். But because of your stubbornness and your repentant heart, you are storing up wrath against yourself for the day of God's wrath, when his righteous judgment will be revealed. உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினி நாளிலே உனக்கு கோபாக்கினியை குவித்துக் கொள்வாயோ. Righteous judgment. Number 2, God's judgment is based on righteousness. தேவனுடைய நியாய தீர்ப்பு பார்க்கும்போது எது அடிப்படையாய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நீதியை அடிப்படையாய் கொண்டிருக்கிறது. God will do what is right. ஆண்டவர் எது சரியோ அந்த காரியத்தை தான் அவர் செய்வார். This is where we know on the day of judgment when God judges men, he will do what is right. இங்கேதான் நாம் அறிந்திருக்கிறோம் என்னவென்று சொன்னால் நியாய தீர்ப்பின் நாள் அன்று தேவன் மனுஷனை இப்படியாக நீதியாய் நியாயம் தீர்ப்பார். Number 3, and this is important, verse 6. 3வது காரியம், இது முக்கியமான ஒரு காரியம். 6வது வசனத்தை கவனிப்போம். God will pay each person according to what they have done. தேவன் அவனவனுடைய கிரிகைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். Number 3, God will base a judgment according to what they have done. 3வது காரியத்தை பார்க்கும்போது ஆண்டவர் எதின் அடிப்படையாக ஒரு மனுஷன் நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னால் அவனுடைய கிரியை கொண்டு அவனை நியாயம் தீர்ப்பார். Now, let's have a picture. Let's go and find out what happens on the day of judgment. நியாய தீர்ப்பின் நாள் அன்று என்ன நடக்கும் என்று சொல்லி நமக்கு போய் இதை கண்டு கொள்வோமாக. Let's go to Revelation chapter 20.
வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போம். You may want to, memorize this passages because these are important. It talks about how God will judge. எப்படி தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி இந்த வசன பகுதிகள் விவரித்து சொல்கிறது. ஆகையினாலே இதை நாம் மனப்பாடம் பண்ணுவது சிறந்ததாகும். Revelation 20, 11 and 12. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனம் 11 வசனம் மற்றும் வசனம் 12. Then I saw a great white throne and him who was seated on it. The earth and the heavens fled from his presence, and there was no place for them. And I saw the dead, great and small, standing before the throne, and the books were opened. Another book was opened, which is the book of life. The dead were judged according to what they had done, as recorded in the books. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகம் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் எனும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டு இருக்கிறவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரிகைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். Observe, the dead were judged according to what they had done as recorded in the books. கவனியுங்கள், இப்படியாக இந்த மரித்தவர்கள் எப்படி நியாயம் தீர்க்கப்பட்டார்கள் என்று சொன்னால், புஸ்தகத்தில் அவர்களுடைய செயலுக்காக என்ன செயல் செய்தார்களோ அதற்கென்று நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். Our deeds are recorded and God will judge based on our deeds. நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்களானது அது எழுதப்பட்டிருக்கிறது, குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகினாலே நாம் என்ன செய்தோமோ அதை வைத்து நியாயம் தீர்க்கப்படுவோம். Verse 13. 13வது வசனம். The sea gave up the dead that were in it, and the death and Hades gave up the dead that were in them, and each person was judged according to what they had done. சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவும் தங்கள் தங்கள் கிரியின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். Okay, now I want to spend a bit of time and I want you to listen very carefully because we need to understand this. இதில் கொஞ்சம் நம் நேரத்தை செலுத்த போகிறோம். ஆனால் நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். ஏனென்று சொன்னால் இதை நாம் அறிந்து கொள்வது அவசியம். Both in Romans as well in the book of Revelation, people will be judged based on their deeds which has been recorded. கவனிங்கள் நன்றாக, ரோமர் புஸ்தகத்திலும் சரி, இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்திலும் சரி, ஒரு மனுஷன் எப்படியாக நியாயம் தீர்க்கப்படுவான் என்று சொன்னால், குறிப்பிடப்பட்டிருக்கிற அதாவது எழுதப்பட்டிருக்கிற மனுஷனுடைய செயலை கொண்டுதான் இவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். In Romans 2, Paul will give 5 principles. He doesn't say they didn't know Jesus. ரோமர் இந்த புஸ்தகத்தில் பார்க்கும்போது பவுலடிகள் 5 கோட்பாடுகளை கொடுக்கிறார்கள். ஆனாலும் தேவனை அறியாமல் போனதினாலே என்று சொல்லி ஒரு வார்த்தையை அவர் சொல்லவில்லை. They didn't know Jesus, that's why they're going to hell. இயேசுவை அவர்களுக்கு தெரியல, அதனால தான் அவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள் என்று சொல்லி பவுல் சொல்லவில்லை. Book of Revelation, they were judged based on what they had done. You don't find there God say that they didn't know Jesus, that's why they went to hell. வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் நீங்கள் கவனிக்கும் பொழுது நன்றாக போட்டிருக்கிறது, அவர்களுடைய கிரியைகள் அல்லது செயல்களுக்காக நிமித்தம் தான் அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள், இயேசுவை அறியாதபடியினாலே அல்ல என்று சொல்லி நாம் கவனிக்க முடியும். So listen very carefully so you don't misunderstand. நன்றாக கவனிங்க, இதை நீங்க தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. And when people ask, they didn't know Jesus, how can they go to hell? How do we answer? அதாவது மற்றவர்கள் உங்க இடத்துல கேள்வி கேட்பாருன்னு அவர்களுக்கு தான் இயேசு தெரியலையே, ஆகையினால எப்படிதான் நரகத்துக்கு போவாங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது நாம் அதுக்கு பதில் கொடுக்க வேண்டும். The answer is Romans chapter 2 and Revelation 20. நாம் இந்த ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் வசனத்தை எடுத்தும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனத்தை வைத்து நாம் பதில் கொடுக்க வேண்டும். Listen, there is no salvation except in Jesus Christ. நன்றாக கவனிங்கள், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அல்லாமல் எந்த ஒரு மனுஷனுக்கும் ரட்சிப்பு கிடைக்காது.
It was Jesus Christ who said, I am the way, the truth, the life. No one can come to the Father except through me. We are not making that statement. That is the statement that Jesus Christ made. இயேசு கிறிஸ்து தாமே அவர் ஒப்புவிக்கிறார், ஒரு வாக்கியத்தை சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வருகிறான் என்று சொல்லி இந்த வாக்கியத்தை நீங்களும் நானும் உருவாக்கவில்லை அல்லது சொல்லவில்லை. ஆனாலும் இயேசு தாமே இந்த வாக்கியத்தை அவர் உரைக்கிறார். Some people say, you Christians are very exclusive. You think you're only right. You think there's no other salvation except Jesus. Tell them, sorry, I don't think like that. That's what Jesus said. I choose to believe in him. I choose to believe in what he said. If you don't want to believe what he said, don't get angry with me. He's the one who said it, but I choose to believe what he said. சில பேர் இப்படியாக உங்க இடத்தில் கேட்பார்கள் என்று சொன்னால், அதாவது நீங்க கிறிஸ்தவங்க, நீங்களாம் ரொம்ப விசேஷமா, நீங்க மட்டும்தான் இப்படியாக காப்பாற்றப்படுவீங்களா என்று சொல்லி கேட்கும் பொழுது நாம் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் இதை சொல்லல, ஆனாலும் இயேசு கிறிஸ்து அதை சொல்லி இருக்கிறார். நீங்க இதை விசுவாசிக்கிறீங்களோ ஏற்றுக்கொள்றீங்களோ அது உங்களுடைய விருப்பம். ஆனாலும் இயேசு சொன்ன வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். Because I believe in Jesus Christ. I believe Jesus Christ told the truth. I want to share the truth to others so others may also know what Jesus said, that no one can come to the Father except through him. Since I believe what he said, I want to share the same truth to others. இயேசு கிறிஸ்து சத்தியத்தை போதித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், அவரை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வர முடியாது என்ற இந்த சத்தியத்தை நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆகினாலே நான் இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கும் நான் பரிசாற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். When Adam and Eve rebelled against God and they fell, in Genesis chapter 3 verse 15, we have what is called proto-evangelium, meaning the first gospel. ஆதாமும் ஏவாளும் இப்படியாக பாவத்தில் விரண்டு முரட்டாட்டத்தில் போகும் பொழுது பின்பு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்கள் வரும் பொழுது அங்கே முதல் நற்செய்தி புரோட்டோ இவாஞ்சலியம் என்று சொல்வார்கள். முதல் நற்செய்தி என்று சொல்லிய ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. There we have a prophecy where God will say, the seed of the woman, not the seed of the man, seed of the woman, virgin birth, will come, and he is the one who's going to be what? Crushing the serpent's head. இங்கே பார்க்கும் பொழுது இங்கே ஸ்திரீயின் வித்து என்று சொல்லி இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறோம். ஆணின் வித்து இல்ல, இந்த ஸ்திரீயின் வித்து என்று சொல்லும் பொழுது கண்ணின் மூலமாய் பிறப்பை குறித்து காண்பிக்கிறது. பின்பு அவர் அந்த சர்ப்பத்தினுடைய தலையை குதிங்காலினால் நசுக்குவார் என்று சொல்லி அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. He will, or to use like other translation was, he will bruise the serpent's head and the serpent will bruise his heel. இங்கே பார்க்கும் பொழுது அதாவது இந்த சர்ப்பத்தினுடைய தலையை தன் குதிங்காலினால் மிதிப்பார். அதன் நிமித்தமாய் அவருடைய குதிங்காலானது காயப்படும் என்று சொல்லி நாம் கவனிக்க முடியும். So since the serpent, which is Satan, will bruise his heel, that means that tells us that how the seed of the woman is going to defeat the devil by crushing him with his leg, which is a total victory and total defeat for Satan. சர்ப்பம் என்று சொல்லும் பொழுது நாம் சாத்தான் என்று சொல்ல அறிந்திருக்கிறோம். இந்த சாத்தானை இப்படியாக சர்ப்பத்தினுடைய தலையை ஆண்டவர் நசுக்கும் பொழுது அவர் அடிபடுவார். அதன் மூலியமாக இந்த சர்ப்பத்தை அவர் முற்றிலும் அழித்து போடுவார் என்று சொல்லி நாம் கவனிக்க முடியும். And in the process his heel will be bruised, meaning the seed of the woman will also get hurt, will be injured, but that injury is victory. Now that points to the cross. It's on the cross, by him dying, he overcame and he defeated the devil. இந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்குவதின் நிமித்தமாக அவருடைய குதிங்கால்களும் காயப்படும் என்று சொல்லுகிற இந்த காரியம் என்னவென்று சொன்னால், பிசாசை இந்த காயம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு வெற்றியின் சின்னமாய் காணப்படுகிறது. என்னவென்று சொன்னால், சிலுவையிலே இயேசு இப்படியாக காயப்பட்டு பிசாசை வென்றவராய் காணப்படுகிறார். So we have the virgin birth, we have the crucifixion, the cross, we have the defeat of Satan, all in there in Genesis 3:15. That's why it's called proto-evangelium, the first gospel.
இந்த ஆதியாகமம் 3:15 இந்த வசனத்திலே இந்த 3 காரியங்களும் அடக்கி இருக்கிறது. அதாவது இங்க கைனின் வயிற்றிலே வந்து பிறப்பது, பின்பு அவர் பிசாசினுடைய தலையை நசுக்குவார், அவர் சிலுவையிலே அறையப்படுவார் என்று சொல்லி இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது முழுவதும் இப்படியாக புரோட்டோ இவேஞ்சலியம் முதல் நற்செய்தியாக மனுஷனுக்கு பிரகடனம் பண்ணப்பட்டிருக்கிறது. And the rest of the story in the Old Testament is all about the seed of the woman. பின்பு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பழைய ஏற்பாட்டில் நாம் கவனிக்கிற அத்தனை சம்பவங்களும் காரியங்களும் எதை குறிப்பிட்டு கொண்டு வருகிறது என்று சொன்னால் இந்த ஸ்திரீயின் வித்தை தான் தொடர்ந்து நமக்கு காண்பித்து வருகிறது. The seed of the woman is the savior. இந்த ஸ்திரீயின் வித்து யார் என்று சொன்னால் அவர் தான் ரட்சகர். So all who put their faith in the coming seed of the woman in the Old Testament were saved. We are putting our faith in the seed of the woman who has already come. பழைய ஏற்பாட்டுல யாரெல்லாம் தங்களுடைய விசுவாசத்தை வரப்போகிற அந்த ஸ்திரியின் வித்து மேல, அதாவது இந்த ரட்சகர் மேல வைத்திருப்பார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் வந்து போன அந்த ஸ்திரியின் வித்து மீது, அந்த மேசியாவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். We know that his name is Jesus because he has already come. In the Old Testament, they may not know his name, but they put their faith in him. இன்றைக்கு பார்க்கும்போது அவர் வந்து சென்றிருக்கிறபடினால் நாம் அவருடைய நாமத்தை இயேசு என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். ஆனாலும் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ஒருவேளை அவர்களுக்கு அவருடைய நாமத்தை தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் ரட்சிப்பானது இவருக்குள்ளாக தான் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். Whether it is before Christ came to this earth or after he came to this earth, salvation has always been faith in the seed of the woman. ஒருவேளை இயேசு கிறிஸ்து வராத முன்புக்கும் சரி, வந்த பிறகும் என்று சொல்லி ரட்சிப்பானது எதுக்குள் புகுட்டப்பட்டிருக்கு என்று சொன்னால் நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துக்குள் தான் அந்த ரட்சிப்பானது புகுட்டப்பட்டிருக்கிறது. Now when man began to increase and began to spread in the world, these stories were taken. That's why you'll find stories about the garden, you'll find stories about the serpent, even the flood of Noah. There are more than 200 stories all over the world, even places where there's no sea, about a flood. இங்கே நீங்க பார்க்கும் பொழுது இப்படியாக இந்த 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 தோட்டத்தை பத்தி மற்றும் நோவாவினுடைய அந்த காலத்தில் வந்த ஜலப்பிரவாளம் பத்தி இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கும் ஒரு 200 கதைகளுக்கு மேலாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த காரியத்தின் நிமித்தமாக. But some of the stories they would have changed the details, they would have added details, but there was one group who feared God, who kept the story true, and that's what we have in the Old Testament. நீங்க பார்க்கும் பொழுது ஒருவேளை காலங்கள் கடந்து போகும்போது சில அந்த கதைகளில் சில அம்சங்களை மாத்திருக்கலாம், அல்லது இன்னும் சில அம்சங்களை கொண்டு வந்து அவர்கள் கதைக்குள்ளாக பூட்டியிருக்கலாம். ஆனாலும் ஒரு சில இப்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததிகள் பார்க்கும்போது இதை கவனித்து இதை தன் வசத்தில் கவனமாய் பாதுகாத்து வைத்து வந்தபடினால்தான் இன்றைக்கு நமக்கு வேதாகமத்தில் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So be very clear, salvation is only in the seed of the woman. ஆகினாலே நாம் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். என்னவென்று சொன்னால் ரட்சிப்பானது இந்த ஸ்திரீயின் வித்துக்குள் மாத்திரம்தான் இருக்கிறது. The question people ask, so what about those people who have never heard the gospel? ஜனங்கள் எப்படிப்பட்ட கேள்வி கேட்பார்கள் என்று சொன்னால், சுவிசேஷமே இதுவரைக்கும் செவிமடுக்காத ஜனங்கள் அவர்கள் எப்படி என்று சொல்லி கேள்வி கேட்பார்கள். It's not their fault. Nobody went and told them about Jesus. இது அவங்களுடைய தப்பு கிடையாது. யாருமே இயேசுவை பத்தி அவங்க இடத்துல போய் சொல்லலே என்று சொல்லி சொல்லுவார்கள். Now God knows that. That's why he'll be fair when it comes to judgment. ஆண்டவர் இது நன்றாக அறிந்திருக்கிறார். ஆகினால் தான் நியாய தீர்ப்புக்கு வரும் பொழுது ஆண்டவர் நீதி உள்ள நீதிபதியாய் நடந்து கொள்வார். So God is not going to say, okay, you never heard about Jesus, too bad. No, he is going to say, I'm judging you not because you never heard about a Christ. Of course, Christ is the only way to be saved, but I'm judging you because of what you have done. அதாவது ஆண்டவர் நியாயத்திருக்கும் பொழுது உன்னை கிறிஸ்து அறியாம போய்விட்ட, அதனால உன்னை நியாயத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆனாலும் என்னவென்று சொன்னால், நீ என்ன செயலில் ஒரு மனுஷன் எந்த செயலில் செயல்படுகிறானோ அவனுடைய கிரியையின் நிமித்தமாக அவன் நியாயத்திருக்கப்படுவான் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுவான். So no man can give an excuse because he's being judged based on his deeds, and all of that God has recorded.
ஆகினால் எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்ல இடமில்லை. ஏனென்று சொன்னால் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகினாலே அவனுடைய செயலுக்கு தக்க ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் நியாயம் தீர்ப்பார். Verse 11, Romans 2:11. ரோமர் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். For God does not show favoritism. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. God will be fair in his judgment. He's not going to say, oh, this guy, I really, really like him. I like his jokes. I'm going to go easy on him. That's not going to happen. ஆண்டவர் தன்னுடைய நியாய தீர்ப்பில் மிகவும் அவர் நீதி உள்ளவராய் இருப்பார். விசேஷமாக இவன் மற்றவர்களை சிரிக்க வைக்கிற காரியம் எனக்கு பிடிக்கும், ஆகினாலும் இவனுக்கு லகுவான தண்டனை என்று சொல்லி ஆண்டவர் அப்படியாக செயல்பட மாட்டார். God is not going to say, what a great singer, what a great fan base he has, how many likes he likes, he has. So I'm going to close my eyes to all his sin. God's not going to do all of that. He's going to be very fair. அதாவது ஆண்டவரை பார்க்கும் பொழுது இவன் ஒரு நல்ல பாடகராய் இருக்கிறான், இவனுக்கு நிறைய கூட்டம் பின்தொடர்ந்து வருகிறார்கள், இவனுக்கு நிறைய ஆட்கள் இவரை பிடிக்கும் என்று சொல்லி அப்படியாக இவன பாவத்தை ஒரு கண் மூடி நான் நியாயம் தீர்க்க போகிறேன் என்று சொல்ல மாட்டார். அவர் சரியான நீதிபதியா இருக்கிறபடினாலே சரியாக நியாயம் தீர்ப்பார். Verse 12. 12வது வசனம். All who sin apart from the law will also perish apart from the law, and all who sin under the law will be judged by the law. எவர்கள் நியாயம் பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயம் உட்பட்டவர்கள் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணத்தினாலே அக்கினி தீர்ப்படைவார்கள். The Gentiles don't have the law of God, so God's not going to use that because they don't know the law, how to use that. But the Jews, they have the law of God, so God will use that law to judge them. In other words, God will judge also based on what has been revealed to you. புறஜாதிகளை பார்க்கும் போது அவர்கள் வசத்தில் இப்படியாக இந்த பிரமாணம் இல்லை. ஆகையினாலே தேவன் அவர்களை நியாயம் தீர்க்கும் போது பிரமாணத்தை கொண்டு நிச்சயமா நியாயம் தீர்க்க மாட்டார். ஆனால் யூதர்களிடத்தில் பார்க்கும்போது அவர்களிடத்தில் பிரமாணம் உண்டு. ஆகையினாலே இந்த பிரமாணத்தை அடிப்படையாக வைத்து அவர்களை நியாயம் தீர்ப்பார். So God will also take into account how much revelation you have, how much has been revealed to you regarding God. ஆகினாலே எதை கொண்டு ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார் என்று சொன்னால் எவ்வளவான வெளிப்பாடு ஒரு மனுஷனுக்கு தேவனை பத்தி இருக்கிறது, ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அது அடிப்படையாக வைத்து தேவன் ஒரு மனுஷனை நியாயம் தீர்க்க போகிறார். So these are some of the principles that God will use when he brings his judgment. இதுதான் ஒரு சில கோட்பாடுகளை வைத்து ஆண்டவர் தன்னுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வரும்போது இந்த கோட்பாடுகளை வைத்து தான் அவர் விசாரிக்க போகிறார். Now all this is based on the law of creation. Creation points to a creator, so all this is based on the law of creation. இந்த காரியம் எல்லாம் எதை குறித்து காண்பிக்கிறது என்று சொன்னால் படைப்பின் விதியை குறித்து காண்பிக்கிறது. ஏனென்று சொன்னால் எல்லாமே படைப்புக்குள் அல்லது சிருஷ்டிக்குள் அடங்கியிருக்கிறது. Now some Gentiles will say, hold on, this long list of sin that you gave, not all of us are involved in that. சில யூதர்கள் என்ன சொல்வார், சில புறஜாதிகள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட நீண்ட பட்டியலை கொடுத்திருக்கீங்க இந்த பாவத்தை பத்தி, இதுல எல்லாவற்றையும் நாங்கள் பங்காளர்களா இல்லை என்று சொல்லி சில பேர் சொல்லுவார்கள். I've met non-Christians who said, I don't worship idols. I know it's all wrong, it's man-made, so I don't worship idols. நான் இப்படியாக புறஜாதிகளை சந்தித்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள், நான் எந்த ஒரு விக்கிரகத்தையும் ஆராதிக்க மாட்டேன், ஏனென்று சொல்லி இதெல்லாம் மனுஷர் கையினாலே செய்யப்பட்ட காரியம், ஆகினால இதுங்களை நான் ஆராதிக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். So you may have a moral Gentile, one who says, listen, I believe in morality, I don't subscribe to all of this. In fact, I hate people when people do this. What is this? Being unfaithful to your spouse. What is this? Murder. No. I live a proper life, so don't put me in that category. அல்லது சில சமயத்தில் பார்க்கும்போது ஒழுக்கமான புறஜாதிகள் இருப்பார்கள். என்னவென்று சொல்லுவார்கள், நான் இந்த ஒழுக்கமற்ற செயலில் நான் எதையும் ஈடுபடல, அதாவது என் மனைவிக்கு நான் உண்மையா இருக்கிறேன், அல்லது நான் எந்த கொலையும் செஞ்சதில்லை, இதெல்லாம் பட்டியலாம் இருக்குது, இதெல்லாம் எனக்கும் சம்மதம் இல்லை என்று சொல்லுவார்கள். Sometimes people will say, such a wonderful person, only thing he doesn't know Jesus, but such a wonderful person.
சில சமயத்துல சில நபர்கள் சொல்வதை நாம் கேட்டிருப்போம், ரொம்ப அருமையான மனுஷன் இவரு, ஆனாலும் கடவுளை மாத்திரம் இவருக்கு தெரியல என்று சொல்லி சொல்லுவார்கள். What about good people? நல்ல ஆட்களை பத்தி எப்படி? Firstly, what do you mean by good? Whose standard are you using, or whose standard are we using to say this person is a good person? முதலாவது பார்க்கும்போது ஒரு மனுஷனை பார்த்து நல்லவர் என்று அல்லது நல்லவங்க என்று சொல்லி சொல்லும் பொழுது எந்த அளவின் அடிப்படையில நாம் வைக்கிறோம்? Okay. Now, we're going to look at now the good person. இப்பொழுது நல்ல நபர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Gentiles who don't live like what the list that we saw. அதாவது நம்ம பட்டியல் பார்த்தீங்கன்னா அந்த ஒழுக்கமற்ற செயலின் பட்டியல், இதன்படி வாழாத புறஜாதிகளை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். Now, Paul also, see, God doesn't leave anyone aside. God is also going to deal with that group. So Paul is going to deal with that group, and now he brings in and he talks about conscience. So we're going to call that the law of conscience. இப்பொழுது பார்க்கும்போது ஆண்டவர் யாரையும் விட்டுவிட கிடையாது. பவுல் அடிகள் என்ன செய்ய கொண்டு வர போகிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட நபர்களுக்கு ஆண்டவர் எதை வைத்து நியாயம் தீர்க்க போகிறார் என்று சொன்னால், தங்களுடைய மனசாட்சியை வைத்து அவர் நியாயம் தீர்க்க போகிறார். இப்பொழுது 15வது வசனத்தை பார்ப்போமாக. They show that the requirements of the law are written in their hearts, at their consciousness also bearing witness, and their thoughts sometimes accusing them, and at other times even defending them. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதினால் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றுக்கொன்று தீர்க்கிறதினாலும் நியாய பிரமாணத்திற்கேற்ற கிரிகை தங்கள் இருதயங்களில் எழுதி இருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். Conscience is like a law inside us. மனசாட்சி என்று சொல்லும் பொழுது நமக்குள் காணப்படுகிற ஒரு பிரமாணம் என்று சொல்லி நாம் சொல்லலாம். Have you ever seen the shape of conscience inside you? நமக்குள்ளார இருக்கிற இந்த மனசாட்சிக்கு ஒரு வடிவம் கொண்டு நாம் பார்த்திருக்கிறோமா? We know, we have seen the heart, we have seen the liver, we have seen the appendix, we have seen the intestine, but where's conscience? நம்மளுடைய இப்படியாக கல்லீரல், இந்த இருதயம், இந்த 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 வயிறு, இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆனாலும் இந்த மனசாட்சி என்று சொல்லி அது எங்க இருக்கிறது? But we all have conscience. ஆனாலும் நம் எல்லோருக்கும் மனசாட்சி என்று உண்டு. Basically, conscience will tell us this is right or this is wrong. இந்த மனசாட்சி என்ன செய்யும் என்று சொன்னால், இது தவறு, இது தப்பு என்று சொல்லி நமக்கு பிரித்து வைத்து அது காண்பிக்கும். No man can claim he has never done anything against his conscience, not even once. எந்த ஒரு மனுஷனும் இப்படியாக சொல்ல முடியாது, நான் என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமா செய்ததே எதுவும் செய்ததில்லை என்று சொல்லி சொல்ல முடியாது. That person may say, it's not a big lie, it's a small lie. So what lie? Well, whatever color you want to paint, lie is a lie. அதாவது சில பேர் சொல்லுவார்கள், ரொம்ப பெரிய பொய்ய சொல்ல, சின்ன பொய், ஒரு வெள்ளை பொய் தான் நான் சொன்னேன், எந்த வர்ணம் வைத்தாலும் ஒரு பொய்னா அது பொய் தான். Let's say there's 10 traffic lights. உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போம், நமக்கு முன்பாக இந்த சமக்கை விளக்கு இருக்கிறது. You cross 9 traffic lights. When it's green, you went. When it's red, you stopped. அதாவது உதாரணத்துக்கு 10 சமக்கை விளக்கு நமக்கு முன்பாக சாலையில் இருக்கிறது. 9 சமக்கை விளக்கை நாம் தாண்டும் பொழுது பச்சை நிறமா இருக்கிறபடியில நாம் தாண்டி போயிருக்கிறோம். அடுத்த சமக்கை விளக்கு வரும் பொழுது சிவப்பு நிறமா இருந்தனால நாம் நிப்பாட்டி விட்டோம். The last one, 10th one, red, but because you were in hurry, you went through the red light. பின்பு பார்க்கும்போது கடைசி சமக்க விளக்கு, அதாவது 10வது சமக்க விளக்கு இருக்கிறது. நாம் இப்பொழுது நேரம் கடந்து விட்டது, அவசரமாய் செல்ல வேண்டும், சிவப்பு நிறமாய் இருந்தாலும் அதை நாம் தாண்டி போய்விட்டோம். And the police comes and arrest you and they're going to give you a fine. பின்பு இந்த போலீஸ் காவலர்கள் என்ன பண்ண போறோம்னு நம்மளை பிடித்து அங்கே நமக்கு ஒரு சம்மன் கொடுக்க போகிறார்கள். Are you going to say, listen, I obeyed 9 traffic lights, doesn't that speak for anything? Can this one be excused? They're not going to pat your back and say, oh, very good, you obeyed 9 traffic lights, very good, well done. They're not going to say that. Yeah, but you broke this one. அதாவது நீங்க அந்த நிப்பாட்டின போலீஸ்காரர்களை பார்த்து, நான் 9 இந்த சமக்க விளக்கை தாண்டி எல்லாத்தையும் நான் அதோட சட்டத்தை நான் கடைபிடித்து தான் தாண்டி இது ஒண்டி தான் தாண்டி போயிட்டேன்
என்று சொல்லி நாம் சொல்லுவோம் என்று சொன்னால், உடனே அந்த போலீஸ்காரர் நம்ம தோளில் தட்டி, நன்று, நீங்க செய்தது எல்லாம் நன்றது என்று சொல்லி, ஆனாலும் இந்த ஒரு சமைக்க விளக்கை நீங்க தாண்டிட்டீங்க, சிவப்பு விளக்குல ஆகினாலும் உங்களுக்கு சம்மன் கொடுக்க போறேன்னு தான் சொல்லுவாங்க. How many of us who drive have never once also went through a red line? எத்தனை Red பேர் light. இங்க வாகனம் செலுத்துகிற நாம அதாவது இதுவரைக்கும் எந்த ஒரு சிவப்பு வர்ணமுடைய இந்த சமைக்க விளக்கை நம்ம தாண்டினதே கிடையாது. Never once made a wrong U-turn. ஒரு தடவை கூட நான் தப்பான ஒரு யூட்டன் செஞ்சதே இல்லை. In other words, we all have done something against our conscience. It may be, we may not think it's a big thing, but we all have done something against our conscience. நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், எல்லோரும் நம் மனசாட்சிக்கு விரோதமா நிச்சயமா காரியங்களை செய்திருப்போம். So on that day, conscience will accuse us. ஆகினாலே அந்நாளில் பார்க்கும் பொழுது எந்த ஒரு காரியம் நம்மை குற்றவாளியாய் தீர்க்க போகிறது என்று சொன்னால் நம்முடைய மனசாட்சி தாமே. So the good person that we think of is not perfect. They also have done things where they know in their conscience, they know they should not have done that. அதாவது இந்த நல்ல நபர்கள் என்று சொல்லும் பொழுது நாம் நிச்சயமா கண்டு கொள்ள முடியும் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய மனசாட்சியின் அறிவின்படி நிச்சயமா இது தவறு என்று சொல்லி அவர்களும் செய்திருக்க கூடும். So based on the law of creation outside and the law of conscience inside, the Gentiles are found guilty. இந்த சிருஷ்டிப்பின் பிரமாணத்திற்கு பார்க்கும் பொழுது இந்த மனசாட்சியின் பிரமாணத்தை பார்க்கிறோம். அதாவது சிருஷ்டிப்பின் பிரமாணம் என்று சொல்லும் போது வெளியே பார்க்கிற காரியங்கள், பின்பு உள்ளாக பார்க்கிற இந்த பிரமாணம் மனசாட்சி என்கிற காரியமானது, இதன் அடிப்படையாக வைத்து ஒரு மனுஷன் நியாயம் தீர்க்கப்படுவான். So whether it's the idolatrous, immoral Gentile, or it is the moral Gentile, the nice person that we say, whoever they are, they will stand before God and be counted guilty. ஒழுக்கமற்ற விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஒரு புறஜாதியா இருந்தாலும் சரி, நல்லவன் என்று சொல்லி பெயர் கொண்ட ஒரு புறஜாதியாக இருந்தாலும் சரி, எல்லோரும் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாய் இந்த மனசாட்சியின் படி குற்றவாளிகளாய் சாடப்பட போகிறோம். So let's close this lesson. What we have seen so far, let's just summarize. இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கிற காரியங்களை நாம் ஒரு சுருக்கமாய் கவனிப்போமாக. Now we have seen that God is revealing his wrath right now, revealing his anger. நாம் இப்பொழுது அதாவது பார்த்து கொண்டிருக்கிறோம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். And we also find out why is God angry. அதே சமயத்துல கடவுள் ஏன் கோபமா இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். So we have the revelation of God's wrath, we have the reason for God's wrath, and we also saw what will happen, what are the results because of God's wrath. ஆகினாலே நாம் கவனித்திருக்கிறோம் இதுவரைக்கும் தேவனுடைய கடவுளினுடைய கோபத்தின் வெளிப்பாடை பார்த்திருக்கிறோம். அதே சமயத்துல கடவுளினுடைய கோபத்தின் காரணம் என்ன என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த தேவனுடைய கோபத்தின் வெளிப்பாட்டினுடைய விளைவுகள் என்ன என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். Now there's a future day of wrath. நிச்சயமாக எதிர்காலத்தில் வரப்போகிற ஆக்கினை தீர்ப்பு உண்டு. But even now God is showing his wrath, and here how is he showing? By taking his hand off, handing them over. அதாவது எதிர்காலத்தில் தேவனுடைய கோபாக்கினியை மனுஷன் பார்க்க போகிறான். இன்றைக்கும் தேவன் கோபாக்கினை கொண்டிருக்கிறார். ஆனாலும் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை விட்டு தன் கரத்தை எடுத்து விடுகிறார். பின்பு அங்கே கோபாக்கினை மனுஷன் மீது சோர்ந்து விடுகிறது. Now we saw creation, that is natural revelation. இங்கே சிருஷ்டி என்று இந்த சிருஷ்டிப்பு என்று பார்க்கும் பொழுது இப்படியாக நமக்கு இந்த இயற்கையை பார்த்து நமக்கு காரியமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயற்கையான ஒரு வெளிப்பாடு, because creation reveals the creator. ஏனென்று சொன்னால் சிருஷ்டிப்பானது சிருஷ்டிகரை காண்பிக்கிறது. ஆகையினால் இயற்கையின் வெளிப்பாடு. And we have another revelation called conscience, which is general revelation, because everybody's got conscience. பின்பு பார்க்கும்போது பொதுவான ஒரு வெளிப்பாடு உண்டு, அதுதான் மனசாட்சி. Later in verse 70, Paul talks about God's law, which is scripture, which is special revelation. பின்பு நீங்கள் பார்க்கும் பொழுது தேவனுடைய பிரமாணம் என்று சொல்லி பவுலடிகள் சொல்லுவார், இது தேவனுடைய வசனமாய் இருக்கிறது, இது விசேஷமான வெளிப்பாடாய் நமக்கு காணப்படுகிறது. As Paul, like a prosecuting lawyer,
this his case so solidly, the Jewish world will clap and say, "Well done, Paul. Excellent job. You did a good job. Yeah, these fellows are sinful." பவுல் அடிகள் இப்படியாக இந்த வழக்கறிஞர் போல இந்த ஒரு கேஸை எடுத்து அவர் வாதாடுவார் என்று சொன்னால், அவர் வைத்திருக்கிற எல்லா வாதங்களும் முன்பாக வைத்து அவர் ஜெயிக்கும் பொழுது இந்த யூதர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், சிறந்தது பவுல் அடிகளே, நீங்கள் சரியாய் வாதாடி இருக்கிறீர்கள், இந்த கேஸை ஜெயித்து விட்டீர்கள் என்று சொல்லி பாராட்டுவார்கள். Then he's going to turn to the Jewish people. பின்பு அவர் யூதர் பக்கமாய் திரும்பி இப்பொழுது பார்ப்பார். And he's going to say, "You." அவர் என்ன சொன்ன போகிறான்னு சொன்ன நீங்கள். Well, what is he going to say? Let's find out in the next lesson. என்ன சொல்ல போகிறார் அடுத்த பாடத்தில் நாம் கவனிப்போமாக. So God bless you. Don't miss the next lesson. We'll find out how Paul is going to argue and prove that the Jewish world is also guilty before God. ஆகையினால அடுத்த பாடத்தில் உங்களை யாரும் சந்திக்கிறேன். வந்து கலந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். விசேஷமாக இந்த யூதர்கள் கீழே அவர்களுடைய உலகத்தின் எப்படி இந்த குற்றவாளிகள் நியாயம் தீர்க்கப்பட போகிறான்னு சொல்லி பவுல் வாதாடுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமாக. God bless you. See you in the next lesson.